இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கடந்த காலத்தில் நிறைய சிக்கல்கள் எல்லாம் நம்ம விண்வெளித்துறை சந்திச்சுட்டு தான் இருக்கு. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைவேட் பிளேயர்ஸ் வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சவால்கள் எல்லாம் இஸ்ரோ எந்த அளவுக்கு இப்போ மாற்றி அமைச்சிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு புது உத்வேகம் கிடைச்சிருக்கு நீங்க பாக்குறீங்க? இல்லை, ப்ரைவேட்டைசேஷனில் நீங்கள் டாஸ்க்கை கொடுத்துட்டு அவுட்கம் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஓகே, நம்ம அதில் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இத்தனை வருஷத்துக்குள்ளே இந்த டார்கெட், எனக்கு இந்த டார்கெட் நீங்கள் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பணம் நம்ம கொடுத்துட்டு நம்ம அவுட்கம்மை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அடுத்த மிஷனில் நம்ம அழகாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அடுத்த லெவல் ஆஃப் பரிணாம வளர்ச்சிக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இன்னும் நம்ம லான்ச் வெஹிக்கிள் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன், நம்ம அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா மனித வளம் எவ்வளோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் கவர்மெண்ட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்கிற விஷயத்த நம்ம அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியாக அது அமைஞ்சிடும். அதை விட்டுட்டு ப்ரைவேட்டைசேஷனில் கொடுத்துட்டு அடிப்படை ஆதாரங்கள் இல்லை அடிப்படை ரிசர்ச்சுகளில் நம்ம இது பண்ணோன்னா அடுத்தடுத்த மிஷன். இப்போ சார் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு, அவங்க மூணை நோக்கி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சார் சொன்னாங்க. அது மட்டும் அவங்க பண்ணல, அதை தாண்டி கோஸ்டார் அப்படின்னு ஒரு நாசாவில் ஒரு தனியாக ஒரு டீமே இருக்குது. ஓகே, அந்த கோஸ்டார் டீமு எப்படி மார்ஸுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குகைகள் இல்லை தண்ணிக்குள்ள இதிலெல்லாம் பூந்து எப்படி ரிசர்ச் பண்ணலாம், பாறை இடுக்குகளில் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கிரகம் இன் ஃபியூச்சர் எதிர்காலத்தில் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, அங்கே ஏதோ ஒரு குகை மாதிரி அமைப்போ இல்லை தண்ணி மாதிரி ஒரு கடல் மாதிரி ஒரு அமைப்போ இருக்குன்னா அங்கெல்லாம் எப்படி போய் இறங்கி ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு காம்படிஷனே வைக்கிறாங்க. அதுக்கு ரோபோட்லாம் டிசைட் பண்ணி இப்போ நாசாவோடைய இதில் நீங்கள் அஃபிஷியல் சைட்டில் பார்த்தீங்கன்னா கோஸ்டார்னு போட்டிங்கனாலே வரும். அந்த ரிசர்ச்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக போயிட்டு இருக்காங்க. ஸோ எதிர்பார்க்கறது இன்னும் ஃப்யூச்சரில் எப்போ வருங்கிறத விட அதற்கு தயாராக இருக்கணுங்கிற ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையில் அவங்க முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ ISRO மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நாடுகளும் அந்த மாதிரி ஒரு 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 முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும். அதை விட்டுட்டு நம்ம இன்னும் நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம அதிலே தான் இருப்போமே ஒழிய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நம்ம போக மாட்டோம். இப்போ மீன் இருக்குன்னு வச்சுங்களேன், எதிர் தண்ணியில் தான் நீந்த முடியும், அப்போ தான் அதோடைய பலம் தெரியும். அதை விட்டுட்டு நான் நீரோட்டத்தோடையே நான் போயிட்டு இருக்கேன்னா அந்த மீன் தன்னோட இலக்கை நோக்கி அடையாமல் போய் இந்த நேரத்தில் தனித்தனியாக செயல்பட்டு இருந்த இந்த விண்வெளி கழகங்கள் எல்லாம் இப்போ கொலாபரேஷன்லேயும் இறங்குறத பார்க்குறோம். இஸ்ரோவும் ஜாப்பனீஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனம் இணையுது, நாசா கூட இணைந்து பணியாற்ற இருக்கோம். இந்த கொலாபரேஷன்லாம் யாருக்கு கூடுதலான ஒரு சாதகத்தை கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? வெற்றிங்கிற ரெண்டு பேருக்கும் தான் வின் சுச்சுவேஷன் தான் இது. இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி பைக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாலே சுவாரஸ்யமாக இருக்கும், இல்லை ஆட்டோமொபைல் எப்படி வந்ததுனாலே ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்கும். புதுசாக அவங்க அமெரிக்காவில் ஒரு ஆட்டோமொபைல் கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லை ஜப்பானில் ஒரு பைக் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு இந்தியா புதுசாக டெவலப் பண்ணல. அவங்களோட ஒரு MOU போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட டெக்னாலஜியை வாங்கி அந்த டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டெவலப் பண்ணோம். உலகம் ஃபுல்லாக நீங்கள் எடுத்தீங்கன்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தான் மெயினாக நடந்துகிட்டு இருக்கு. இன்வென்ஷன் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும், அந்த இன்வென்ஷனை அவங்க மெருகேற்றி டெக்னாலஜி அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டெக்னாலஜி ஒரு கண்ட்ரிகிட்டேருந்து வாங்கும்போது அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம ISROவே ஒரு டெக்னாலஜியை வாங்கியிருந்தாலும் அந்த டெக்னாலஜியில் அவங்க என்ன அட்வான்ஸ் பண்ண முடியும், அதை விட பெட்டராக பண்ண முடியும் தான் பார்ப்பாங்க. இப்போ ஜப்பான் இப்போ நம்ம சந்திராயன் 4 நம்மளோட கை கோக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்குது, நம்மக்கிட்ட லேண்டிங் பண்ண டெக்னாலஜி இருக்குது. இது ரெண்டையும் கொலாபரேட் பண்ணும்போது அங்கே இருக்கிற பிரெயின் ஸ்டார்மிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்க நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், இப்போ சாரோட உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சார் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இதை ரெண்டுத்தையும் நான் இணைச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு புரிதலோ ஒரு புதுவிதமான ஐடியாவோ கிடைக்கும். அதுதான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். வேறு கண்ட்ரியாக இருந்தாலும் கொலாபரேட் பண்ணும்போது நான் தனியாக பண்ணுறத விட இன்னொருத்தவங்களோட சேர்ந்து பண்ணும்போது அந்த வேலையோட ஒரு மதிப்பு எப்போதுமே மதிப்பு கூட்டப்படுகிறது. அந்த மதிப்பு கூட்டப்படுற விஷயம் தான் இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரில் நடக்குது. அதனால தான் அவங்க நம்மளோட வந்திருக்காங்க. ஓகே, so we can expect இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கூட்டு மூலமா. எக்ஸ்ட்ராடினரியான ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் இன்னும் ஒரு 10 வருஷத்துல, ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அந்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் ட்ரெண்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கொலாபரேஷன் ட்ரெண்டாக இருக்கட்டும். இதே ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி டெக்னாலஜி கொடுக்க மாட்டாங்க, மிசைல் இந்த ஆக்டன் போட்டு ஹோல்டு பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க நிறைய டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணிப்பாங்க. பட் இப்போ எல்லாமே ஓப்பனாக இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் மார்க்கெட் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு கோடிங்ஸோ இல்லை ஏதாவது அல்காரதம் எதாக இருந்தாலும் ஓப்பனில் இருக்குது, நீங்களும் கொலாபரேட் பண்ணுவீங்க, நானும் கொலாபரேட் பண்ணுவோம். அதோட எண்ட் ஆஃப் த அவுட்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் இப்போ மார்க்கெட்டில் இதாகிட்டு இருக்கு. அதனால் நம்ம விண்வெளி உலகளாவிய பார்க்குமே, இந்தியான்னு மட்டும் குறுக்கி பார்க்காம
வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது இப்போ எலன் மஸ்க் ஒரு கனவு கண்டுட்டு இருக்காரு, நான் போய் 30க்குள்ளே இல்லை 40க்குள்ளே போய் இறக்கிடுவாங்கிறாரு. பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக சாத்தியக்கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போகிற வேகத்தில் பார்த்தா ஸ்பேஸ் எக்ஸ் சாதிச்சிருவாங்க போல தான் இருக்கு. ஸோ கமிங் பேக் டு த ஹீரோ ஆஃப் த மூமெண்ட், சுனிதா வில்லியம்ஸ், அவங்களோட கரியர் பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்கு. பேராசிரியர் இளங்கோவன், நீங்கள் இஸ்ரோவில் இத்தனை காலம் பணியாற்றிருக்கீங்க, நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. சுனிதா வில்லியம்ஸோட கரியரை பார்க்கும்போது 3 விண்வெளி பயணங்களை முடிச்சிட்டாங்க. எந்த இடத்துல வந்து நாசா வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாசா ஒரு 600-700 பேர் போயிருக்காங்க இது வரைக்கும் ஸ்பேஸுக்கு. அதில் 101 பேர் பெண்கள். அந்த பெண்களில் இவங்களோட பெண் விண்வெளி வீரர்களை இவங்களை நான் பார்க்குறப்ப முதல்ல போனாங்க இல்லையா வேலண்டினா டெரஸ்கோவா, அவங்களோட இவங்களை கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கும் இப்போ ஃப்ளைட்டில் ப்ராப்ளம் இருந்தது இவங்கள விட. இது வந்து சதியோ இல்லை, அதுவும் சதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க இது பண்ணுறப்ப ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு சின்ன ஹிட்ச், அவங்க மட்டும் தனியாக பிறந்துட்டுருக்காங்க. சோலோவாக பிறந்த ஒரே பெண்மணி வேலண்டினா டெரஸ்கோவா தான். உலகத்தின் முதல் விண்வெளி பெண்மணியும் அவங்க தான். அவங்க பறந்துட்டு இருக்க ஒரு சாஃப்ட்வேரில் சின்ன ஹிட்ச்சு, ஆஸ் யூஷுவல் சாஃப்ட்வேர்னால ஹிட்ச் இருக்குங்க இல்லையா, பக் இருக்குங்க இல்லையா, அது பூமிக்கு வர்றதுக்கு பதிலாக பூமியிலேருந்து வெளியே போயிட்டுருக்காங்க ஸ்பேஸ் கிராஃப்ட். ஓகே. அதனால் அவங்க 48 மணி நேரம் சுற்றணும். அதுக்காக இவங்களே அதை மேனுவலாக கரெக்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஹைட்டில் ஒரு 400 கிலோமீட்டர் உயரத்தில் 28,000 கிலோமீட்டர் ஸ்பீடு பர் ஹவர் ஸ்பீடில் போயிட்டுருக்கிற ஸ்பேஸ் கிராஃப்டில் தனியாக ஒரு பெண்மணி, முதல் முறையாக போகிற பெண்மணி அந்த கம்ப்யூட்டர் இதை கரெக்ட் பண்ணி கரெக்டாக வந்து சேர்ந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள மனதைரிய அந்த உறுதி அதெல்லாம் இப்போ இவங்ககிட்ட இருக்குது. இவர் 4வது தடவை போகிறாங்கன்னு சொன்ன மாதிரி 4 ஸ்பேஸ் கிராஃப்டையும் போனது இவங்க தான். முதல்ல ஸ்பேஸ் ஷட்டில், சோயிஸ், போயிங் ஏர்லைனில் போனாங்க, ஸ்பேஸ் எக்ஸில் திரும்பி வந்தாங்க. அதனால் இது மாதிரி 4 இதுலேயும் போனது சொல்லியாடு. இதை விட இம்பார்ட்டன்ஸ் என்ன வேணும்? அவங்க பேரில் இதெல்லாம் மற்றெல்லாம் பேரில் பள்ளிக்கூடம் வைக்கிறது அதெல்லாம் வேறு. அவங்க வந்து இந்த மன உறுதிக்கு அது ஒரு என்டியூரன்ஸ் தான் சொல்லணும். இதை அதான் கிரிப்ஸோங்கிற பேர் அதை தான் சொல்லுது. ஹூ கன்சீல்ஸ் அந்த காடஸ் ஆஃப் கிரீக் காடஸோட நேம், அந்த கிரிப்ஸோங்கிறது அவங்க தான் பேர் வச்சாங்க. இந்த ஸ்டார் லைனருக்கு ஹூ கன்சீல்ஸ் எவ்ரிதிங். அவங்க தான் எல்லாத்தையும் உள்வாங்கி நல்லா அதற்காக வந்து அவங்க சும்மா இருந்தில்ல. 8 நாள் வந்து 8 மாதம் ஆகுதுங்கிறதுக்காக உடனே இறங்கி ஒரு 600 எக்ஸ்பெரிமெண்ட். அந்த பிகம் த கமாண்டர் ஆஃப் த IASS. இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த டீமே வழி நடத்தினாங்க, மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க, நிறைய ஆராய்ச்சிகள் வெளியே போயிட்டாங்க, ஸ்பேஸ் வாக் போனாங்க. ஆக அவங்க இதே ரொட்டீன். ஓகே. நம்மால் தான் அவங்களுக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு, உடனே கீழே இறங்கணுன்னு கேன்சர் வந்துடும், நம்ம தாமரை சானிட்டோரியில் போய் அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க முடியும். அவ்வளோதான். அதெல்லாம் வந்து மென்டல் இதுதான் நடந்தது. இது அவங்க இது கண்டினியூ. அவள் ஹஸ்பண்டை கேட்டப்ப என்ன சொன்னார்? சீஸ் எ ஸ்பேஸ் கேர்ள், லெட் இட் பி ஃபார் லாங் டைம் தேர் அப்படின்னு. அவ்வளோதான், முடிஞ்சது. அதான் சொன்னார் இல்லையா? அப்படி தான் சொன்னார் அவர். அதனால் நம்ம வந்து ஒரு சென்சேஷனில் பண்ணணும். அது ஒன்றும் சதி, நீங்கள் சொன்ன மாதிரி சதி வியாபாரத்து ஒன்றும் கிடையாது. பொலிட்டிக்கல் அப்போ அந்த சமயத்தில் பிரசிடென்டல் சேஞ்ச் இருந்தது. எல்லாத்தையுமே இதாக்கணும் இல்லையா, அரசியலாக்கணும். அது எல்லா ஊர்லேயும் இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அவ்வளோதானே தவிர மற்றபடி போனாங்க. தெர் இஸ் எ ப்ராப்ளம். இப்போ வேலண்டினா டெரஸ்கோவுக்கு ஏற்பட்ட ப்ராப்ளமாக தனியாக இருந்த அந்த அம்மா இவங்க 6 பேரோடு இருக்காங்க, 4வது தடவை போகிறாங்க. அதனால் வந்து போயிட்டு அவங்க சாதிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ நாசா ஹஸ் கிவன் ரெஸ்பெக்ட். நிச்சயமா இல்லை, ஏன்னா இவங்க போயிங் அஸ்ட்ரோனாட், இவங்க ஸ்பேஸ் எக்ஸ் அஸ்ட்ரோனாட் இல்லை. ரைட். அது ட்ரெஸ்ஸு கூட மாறி இருக்கும், அந்த கடை கூட மாறி இருக்கும். அதனால் இதெல்லாம் ஃபிட் ஆகாது, எல்லா வித ப்ராப்ளமும் இருந்தது. இவங்க போயிங்கில் போய் ஸ்பேஸ் எக்ஸில் வந்திருக்காங்க. இவங்க தான். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.